अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिमिरावृता என்னங்க தைச்சிருக்கீங்க? நான் சொன்னல இப்படி வேணான்னு. போட்டோஸ்ல கேவலமா இருக்கும். அது இல்லைங்க மேடம். என்ன அது இல்ல இது இல்லன்னு சும்மா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை வாட்டி சொன்னேன் உங்களுக்கு இப்படி தைக்க வேணான்னு. சங்கீத்துக்கும் கல்யாணத்துக்கும் பிளவுஸ் இல்லாம உட்கார சொல்றீங்களா? அந்த பாட்டை நிறுத்துங்க. எனக்கு இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி மிச்ச பிளவுஸ் எல்லாம் தைச்சு கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர போறது இல்ல. நீங்க கிளம்புங்க மேடம். தச்ச உடனே நானே கொடுத்து அனுப்புறேன். ஒன்னும் தேவையில்ல. நீங்க முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். இல்லன்னா நாளான்னைக்கு தாலி கட்டுற நேரம் வரைக்கும் ஹூக்ஸ் கிடைக்கல, ஃபால்ஸ் கிடைக்கல, லைனிங் கிடைக்கலன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சாரி மேடம். உட்காருங்க மேடம். இப்போ வச்சுக்கோங்க உங்க பாட்டை. ஆமா, எங்கடி இருக்க? எனக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லம்மா. அதனால நான் ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? விளையாடுறியா? அப்புறம் எதுக்கு இப்படி கேக்குறம்மா? நான் தான் டெய்லர் கிட்ட ட்ரெஸ் வாங்க போறேன்னேல, அதுக்குள்ள ஓடி போயிடுவேனா? டெய்லர் கடைக்கு போயிருக்கேன்னு தெரியும். எவ்வளவு நேரம்டி? நைட் ஆக போகுதுல்ல? ஆமால, இந்த காட்டுக்குள்ள அதுவும் இருட்டுல தன்னந்தனியா ஒரு பொண்ணு, எனக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. பெரிய ஜோக்கு. தாலி கட்டுற நேரம் வரைக்கும் அந்த டெய்லர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பியா என்ன? சீக்கிரம் வாடினா. என்ன செய்ய சொல்றமா? எல்லாத்தையும் செட் பண்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கல்யாண் என் பின்னாடி சுத்தினதை விட நான் டெய்லர் பின்னாடி சுத்தினது தான் அதிகம். இதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லா வேலையும் பாருன்னு சொன்னது. இது விஜயவாடா செல்லம், ஹைதராபாத் இல்ல. ஆமா, மாப்பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? மா, நாங்க எங்களை எப்படி கூப்பிட்டுக்கணுங்கிறதையும் நீ தான் சொல்லி கொடுப்பியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். அக்கா, அந்த உரலும் உலக்கையும் வேணும். எங்க இருக்கு? கேட்டுக்கோ. பாரு சித்திக்கு உரலும் உலக்கையும் வேணுமா? எடுத்துக்கொடு. சித்தப்பாவை சட்னி ஆக்க போறாங்க. வாய் அதிகமாயிடுச்சு. அந்த செவத்து பின்னாடி இருக்கு பாரு. சரிக்கா. சரி சரி, எனக்கு கரெக்டா சொல்லு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீ வீட்டுக்கு வர்றதுக்கு? வந்துட்டு தாமா இருக்கேன். நீ போனை வச்சுனா சீக்கிரம் வந்து சேர்ந்துருவேன். சரி சரி, ஜாக்கிரதையா வா. மறுபடியும் எங்கேயும் நின்னுடாத. நோ வர்றப்போ மாமா ஹோட்டல்ல குண்டூர் இட்லி சாப்பிட்டு தான் வருவேன். ஓகேவா? உன்னை உதைக்கிறேன் வா. மா, கல்யாண் கால் வருது, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஹலோ would be husband. ஹலோ பொண்டாட்டி இன் 48 hours. ஹாய் பேபி. குட் மார்னிங்னு காலையில ஒரு மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்ல. இப்பவே இப்படி பண்ணா எப்படி பேபி? இப்போதான் டெய்லர் கிட்ட இருந்து Dresses எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு I am going back home. ஹேய், இன்னுமா டெய்லர் பின்னால சுத்திட்டு இருக்க? பொண்ணுங்க ப்ராப்ளம்ஸ் பத்தி உன்ன மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு என்னதான் தெரியும் சொல்லு பார்க்கலாம். மாப்பிளனா ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு வந்துடலாம். சொல்லுவ. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் நீயே ஷாப்பிங் பண்ணி என் ட்ரெஸ்ஸையும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டல. சரி, கீப் டாக்கிங். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு your sarcasm helps a lot baby. ஹேய், பேசிட்டே டிரைவ் பண்றியா? நான் இவ்வளவு நேரம் பேசினதுல உனக்கு இது ஒண்ணுதான் புரிஞ்சுதா? கிரேட். நோ, I'm not driving, but I'm about to start. ஆனாலும் I'm on Bluetooth baby. மீரா, உனக்கு தெரியும்ல, ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. சரி, நீ முதல்ல ஃபோனை வை. I'll start, okay? Baby, you're my life. Keeping my life secured is my responsibility. நான் இவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. I'm sorry baby. நீ பேசுனது கேட்டப்போ சடனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆட்ல ஒருத்தன் பேசுவானே, அந்த பையன் பேசுற மாதிரி இருந்துச்சு. சைக்கோடி நீ. என் ரொமான்ஸை சிரிச்சு காமெடி பண்ணி கொன்னுட்ட. Okay, I get it baby. ஓகேடா, டிரைவ் சேஃப். கொஞ்சம் மெதுவா போன. அன்னைக்கு மாதிரி அவன் வளையாத வண்டி ஓட்டி பழகிறாத.
ஓகே ஐ லவ் யூ பேபி. நோ, ஐ லவ் யூ மோர். இதே மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறமும் சொல்லு, அப்போ ஒத்துக்கிறேன். எனக்கு உன் மேல இருக்கிற காதல் என்னைக்கும் மாறாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் அதை மாத்திக்கவும் மாட்டேன். நிஜமாவா? ஐ ப்ராமிஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் ப்ராமிசஸ். எதுக்கு சொல்றேன்னா ப்ராமிசஸ் ஆர் மென்ட் டு பி broken. வெயிடி போன கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு உனக்கு. பாய் பொண்டாட்டி. ஹலோ, உங்க ஷாப் முன்னாடி தான் இருக்கேன். என்னாச்சு, அதுக்குள்ள கால் பண்ணிட்டீங்க? எதையாவது மறந்துட்டு வந்துட்டேனா? மேடம் நான் கணக்கு சொல்லும்போது அந்த நலங்கு சேரியவும் ப்ளவுஸையும் சேர்க்க மறந்துட்டேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. மொத்தமாக சேர்த்து 5000 ரூபா ஆச்சு மேடம். ஓகே சரி. நான் வீட்டுக்கு போனதும் பணம் கொடுத்து அனுப்புறேன். ஓகே? தப்பாக நினச்சிக்காம இன்னைக்கே அனுப்பி வச்சிடுறீங்களா மேடம் ப்ளீஸ்? ஓகே டன். ஹலோ. ஹலோ மீரா மேடம். ப்ரோ சொல்லு ப்ரோ. நாளைக்கு ஈவினிங் சங்கீத்னா காலையிலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அதான் முதல்லயே சொல்லிட்டியே. என் எக்யூப்மெண்ட்லாம் ரெடியாக தான் இருக்கு மேடம். ஆனால் வெஹிக்கிள் ப்ராப்ளம் ப்ரோ மேடம். ப்ரோ ப்ரோ 1 மினிட். உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் சுத்தி வளைச்சு கேட்காத. இப்போ உனக்கு வெஹிக்கிள் வேணும் அவ்வளோதானே? ஆமாம் மேடம். எப்போ அனுப்பணும் எப்படி அனுப்பணும்னு மெசேஜ் பண்ண போதும். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். இன்னொரு தடவை நீ எனக்கு கால் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே மேடம். ஹலோ சாந்தி. ஹலோ மீரா, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 6 o'clock நலங்கு வைக்கிறாங்க. மேக்கப் அண்ட் சாரி டிராப்பிங்க்கு 9 o'clock வந்தால் போதும்னு நினைக்கிறேன். பட் ஐம் ரியலி சாரி மீரா, என் ஃப்ளைட் இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். ஸோ ஐல் பி தேர் பை 10 o'clock. ஓகே சாந்தி, திஸ் இஸ் டூ மச். நான் உங்களுக்கு 2 months அட்வான்ஸாகவே சொல்லியிருக்கேன். ஐம் ஸோ சாரி, பட் என் அசிஸ்டன்ட் ஜான்வி வந்துருவா. ஷீல் ஹெல்ப் யூ பை தென். தேங்க் காட். அவங்களாவது டைம்க்கு வந்துருவாங்களா? வந்துருவா. அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கு சங்கீத்க்கு முன்னாடி உன்னோட பிளவுசஸ் அண்ட் சாரீஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துடலாம். யா ஷியோர். ஓகே பாய் தென். யா பாய். Seven missed calls. Where the hell are you, Meera? சில் சாக்ஷி. எதுக்கு நீ கத்துற இப்போ? அத்தனை தடவை எதுக்காக கால் பண்ணிருக்க? வரலன்னு சொல்றதுக்காகவா? வராம போனா கொன்றுவேன். கிளம்புனியா இல்லையா இன்னும்? நாளைக்கு மார்னிங் 6க்கு நலங்கு, அப்புறம் ஈவினிங் சங்கீத், நாளைக்கு மேரேஜ். இன்னும் கிளம்பாம நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? மீரா, நலங்கு சங்கீதெல்லாம் இல்ல. முதல்ல உன் இன்ஸ்டாகிராம பாரு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். செக் இட் ஃபாஸ்ட். வாட் தி ஃபிஷ். இத்தனை நாள் கழிச்சு சுதீர் என்ன எதுக்காக டேக் பண்ணிருக்கா? ஷிட். இந்த இன்டர்நெட் கூட டைமுக்கு வேலை பண்ணி துளைக்க மாட்டேங்குது. ஹலோ. ஹலோ, இஸ் திஸ் மீரா சிங்கராஜு? எஸ், நீங்க? ஐ எம் சப் இன்ஸ்பெக்டர் விக்ரம், ராய்துர்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். எஸ்ஐயா? போலீஸ் ஸ்டேஷனா? மீரா, உங்களுக்கு சுதீர்னு ஒருத்தர் தெரியுமா? ஹலோ மீரா, 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 லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. எஸ் சார். கேக்குதா? கேட்டுட்டு தான் இருக்கேன். வாட் ஹேப்பன்? மீரா, உங்களுக்கு சுதீர்னு ஒருத்தர் தெரியுமா? எஸ் சார். எது கேக்குறீங்க? ஒரு சின்ன எமர்ஜென்சி. உடனே நீங்க ராய்துர்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. நானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எஸ். இப்போ வா. என்ன சார் சொல்றீங்க? சொன்னேன்ல எமர்ஜென்சின்னு. சார்,
என்ன ஏதுன்னு சொல்லாம வர சொன்னா எப்படி வருது சார்? இப்படி திடீர்னு வர சொன்னீங்கன்னா என்ன பண்ணட்டும்? நான் விஜயவாடால இருக்கேன் சார். இப்போ வர சொன்னா எப்படி? அது ஏன் பிரச்சனை இல்ல. There is an issue about Susan case and Sir? you சார் have உங்க to வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ சார். ஷிட். Not now. ஹலோ கல்யாண். ஏய் என்னாச்சு? ஏன் வாய்ஸ் டல்லா இருக்கு? அது ஒன்றும் இல்லை. ஐம் லிட்டில் டென்ஸ்ட். என்னது டென்ஷனா? எதுக்குடா டென்ஷன்? என்னாச்சுமா? இஸ் எவ்ரிதிங் ஓகே? நோ நத்திங். ஸ்டிச்சிங், டெய்லர், மேட்சிங், பிரைடல் ஸ்டஃப் அதான். பேபி, உன் க்ரூம் இவ்வளோ பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கும் போது உன் ட்ரெஸ் மேட்ச் ஆனா என்ன ஆகாட்டி என்ன? ஜஸ்ட் சில் பேபி. கல்யாண் லிசன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்யா. மறுபடியும் கால் பண்ணுறேன். ம் ஓகே சரி சரி. ஏய் அம்மா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. சரி நான் கால் பண்ணுறேன் ஆண்டிக்கு. மை டியர் பொண்டாட்டி, என்ன இன்னும் ஆன்டி ஈன்ட்டின்ட்டு? அம்மா தான் சொல்லியிருக்காங்களா அத்தைன்னு கூப்பிட சொல்லி. ஓகே கல்யாண், நான் அத்தைன்னே கூப்பிடுறேன் சரியா? ஐ எம் ரியலி பிஸி நவ். நான் பேசிக்கிறேன் கல்யாண். மீரா, பேபி பேபி, ஜஸ்ட் ஒன் செகண்ட், ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் ப்ளீஸ். வாட்? சங்கீத்க்கு எது போட்டுக்கிட்டோம்? அர்மானியா மானியவாரா? பேபி நீ பாக்ஸர்ல வந்தா கூட எனக்கு ஓகே. அண்ட் ஐ லவ் யூ. ஐ லவ். டேய் என்னடா சொல்லு. ஏன் எரிஞ்சு விழுகிற? இரிட்டேட் பண்ணாம சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, நீ வரும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 2 கிலோ கடலமா வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சொல்ல சொன்னாங்க. நீயே வாங்கிட்டு வரலாம்லடா. எனக்கு இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குக்கா. அந்த அளவுக்கு பெரிய வேலை என்னடா உனக்கு? ஏன் கேட்க மாட்டேன்? நம்ம வீட்டுக்கு லைட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. ஃபியூஸ் வாங்குறதுக்காக எலக்ட்ரிக்கல் ஷாப் வந்திருக்கேன். ஓ சரி, வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். ஹலோ ஹலோ சார். சார் நீங்க கால் பண்ணப்போ உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார். பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு சரியா கேட்கல சார். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ நவ்? உங்களுக்கு சுதீர தெரியும்ல? தெரியும் சார். ஓகே மீரா, ஐ திங்க் ஐ ஹேவ் அ பேட் நியூஸ். சுதீர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. வாட்? எஸ், அவரை இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹீ இஸ் டெட்? நோ. ஆனால் அவரோட சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. பட் உங்கள் வாய்ஸை கேட்கும்போது யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் நியூஸ் லைக் தட். ஓ மை காட், நோ 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 சார். பட் அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எதுக்கு அங்க வரணும்? இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வச்சு பார்த்தா எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, எஸ்பெஷலி அபவுட் யூ. ஏன்னா அவரோட சூசைட் நோட்ல உங்க பேரை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி வச்சிருக்காரு. வாட்? ஹலோ ஹலோ மீரா, ஹலோ மீரா, ஆர் யூ தேர்? சார் ஜஸ்ட் லிசன். நீங்க எங்க இருந்தாலும் உடனடியா ராய்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா விஜயவாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை அங்கேயே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேர் எழுதுனதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் அநியாயம் சார். சொன்னல, பேர் மட்டும் இல்ல, எங்களுக்கு என்கொயரி பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்களாவே வந்துட்டா பெட்டர். சார் ப்ளீஸ் சார், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நான் அவன் கூட பேசியே 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சார். நாளான்னைக்கு எனக்கு கல்யாணம் சார். இந்த விஷயம் என் பேரண்ட்ஸ்க்கோ என் இன்லாஸ்க்கோ தெரிஞ்சிருச்சுன்னா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஐம் சாரி மீரா, நீங்க வந்து தான் ஆகணும். Had a lovely evening with my love. Happy for
Happy 4th anniversary, baby. What the hell is this? ஹே மீரா, பாத்தியா? சாக்ஷி, என்னடி இது? எனக்கு ஒண்ணும் புரியலடி. நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு படுத்துட்டேன். காலையில தான் பார்த்தேன். அதான் உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்ண. நான் அவனை பார்த்தே 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நேத்து ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா. கல்யாணம் இல்ல அவங்க ஃபேமிலில யாராவது இந்த போஸ்ட பார்த்தா என் நிலைமை என்ன ஆகுறது? டென்ஷன் ஆகாத மீரா. என்ன நடந்ததுங்கறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இப்ப என்ன பண்ணலாங்கறத பத்தி யோசி. எதை யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. எனக்கு ஆல்ரெடி ராயதுர்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. எஸ்ஐ என்ன அர்ஜென்ட்டா கிளம்பி வர சொல்லி சொன்னாரு. What the hell? எதுக்கு? அதுவும் இந்த நேரத்துல? சுதீர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டானா. என் பேரை வேற சூசைட் நோட்ல எழுதி வச்சிருக்கானா. காலங்கத்தல இந்த போஸ்ட் போட்டு அப்புறம் எதுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணா? என்ன மோடி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்க வந்தாதான் கிளியரா தெரியும். பட் பிஃபோர் தட் we have to take down this post. யா, you are right. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த போஸ்டை ரிப்போர்ட் பண்ண சொல்லு. 10 பேருக்கு மேல ரிப்போர்ட் பண்ணா இந்த போஸ்ட் தானா டெலீட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. You don't worry. I'll take care of it. ஆமா, நீ ஹைதராபாத் வரியா? நோ ஐடியா. எதா இருந்தாலும் just update me, okay? ஓகே. Take care. Bye. என்னம்மா எங்கடி இருக்க? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொண்ணை எதுக்கு தனியா வெளியில அனுப்புனேன்னு உன் சித்தி அத்தையெல்லாம் என்ன வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னா கேட்டா தானே. நீ ஏன் போணுமா? தம்பி போய் வாங்கிட்டு வந்திருப்பான்ல. மா வந்துட்டு தான் இருக்கேம்மா. ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. ஆன்லைன்ல அர்ஜென்ட்டா மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொன்னதுனால கார் பார்க் பண்ணிட்டு அட்டென்ட் பண்ணேன். இப்பதான் முடிஞ்சது. வந்துட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் வா. ஹலோ மீரா, ஐ எம் so sorry. இந்த நேரத்துல இதெல்லாம் how are you putting up? ஐ டோன்ட் நோடா. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சாக்ஷிக்கு கால் பண்ணேன். அவ பிக் பண்ணல, அதனால தான் ஐ கால்ட் யூ. இட்ஸ் ஓகே மீரா, கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாக்ஷி ஃபோன் பண்ணி சொன்னா அந்த போஸ்டை ரிப்போர்ட் பண்ண சொல்லி. அண்ட் ஐ டிட் இட். மேபி அவ்வளோதான் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணுவா, கவலைப்படாத. இருக்கலாம். இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ? எதா இருந்தாலும் சொல்லு. தேங்க்யூ கிரண். ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சொல்லு மீரா. சுதீர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு விசாரிச்சு கொஞ்சம் அங்க போய் கேன் யூ அப்டேட் மீ தி ஸ்டேட்டஸ்? ஜஸ்ட் டெல் மீ ஹவ் ஹி இஸ் ஓகே. உனக்கு என்ன பைத்தியமா மீரா? உனக்கு கரெக்ட் டைம் பார்த்து அவன் மாட்டி விட்டுருக்கான். அவனை போய் பார்த்துட்டு வர சொல்ற? மனுஷனா அவன்? அவன்லாம் செத்தா கூட அவன் மேல எனக்கு சிம்பதி வராது. ஐ கான்ட் டூ இட். கிரண் ப்ளீஸ் கிரண். மீரா, மீரா ப்ளீஸ் அழாத. நான் போறேன். ஏய், நான் போய் அங்க என்ன சிச்சுவேஷன் பார்த்து சொல்றேன். ப்ளீஸ் அழாத. ஆமா, இந்த விஷயத்தை வீட்ல சொன்னியா மீரா? இல்ல. பின்ன என்ன பண்ணலாம்னு இருக்க? அட்லீஸ்ட் கல்யாண கால் சொன்னியா? Are you crazy கிரண்? கல்யாணுக்கு சுதீர்னு ஒருத்தன் இருக்கான்றதே தெரியாது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் நிலைமை யோசிச்சியா? பின்ன இப்ப என்னதான் பண்ணலாம்னு இருக்க? கிரண் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி இங்க டென்ஷன்லயும் கன்ஃபியூஷன்லயும் சுத்திட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட கேள்வி எதுவும் கேட்காத. நீ முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு ப்ளீஸ். அதை பொறுத்து மேபி ஐ வில் டேக் a decision. சரி, நான் இப்பவே போறேன். நீ டென்ஷன் ஆகாத. Sakshi, call me.
पूजा हे जान, हम लोग निकल गए. We'll be there by 11:30. ओके. क्या हुआ मीरा? कुछ टेंशन है क्या? नहीं कुछ नहीं. घर का एड्रेस भेज दूंगी, आप आ जाइए. अरे क्यों यार? Your brother has already sent me the details of the accommodation. We'll go there directly. And I'll meet you soon, darling. Oh, that's great. Are you not excited for the marriage? ऐसा क्यों बात कर रही है तू? कल्याण तो is going crazy. These days, very less relationships end up in marriage. You're so lucky, Meera. Right. पूजा सुनो, I have to take another call. It's very urgent, okay? अच्छा ठीक है मीरा. I'll see you soon. ஹலோ ஹலோ சார். கிளம்பிட்டீங்களா? சார் அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். எந்த டீடைல்ஸும் தெரியாம என்ன கிளம்பி வானா எப்படி சார் வர்றது? அட்லீஸ்ட் அந்த லெட்டர்ல என்ன இருக்குனாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ். Why are you dragging me into this? என்னம்மா கத்துற? மரியாதையா சொன்னா உனக்கு புரியாதா? அது இல்ல சார், நைட் ஆக போகுது. இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி வர சொன்னா எப்படி சார்? வந்துதாம்மா ஆகணும். வா, 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நேத்து அவங்க கூட ஆட்டம் போடும்போது இதெல்லாம் தெரியலையா உனக்கு? இப்போ வர சொன்னா ராத்திரி பகல்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. வாட்? நான் எப்ப சார் அவனை மீட் பண்ணேன்? அதுவும் நேத்து நான் ஹைதராபாத்லயே இல்ல சார். என்னது? மீட் பண்ணாமலே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டீங்களா? அதுவும் இல்லாம 2 வருஷம் ஆச்சுன்னு எவ்வளவு தைரியமா போய் சொல்ற? சார் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்க பிக்சர் ரொம்ப பழசு சார். நான் போட்டோவை பத்தி பேசலையே. இப்படிதான் மாட்டிக்கிறது. சார் நீங்க என் மேல ரொம்ப அபாண்டமா பழி போடுறீங்க சார். அந்த போட்டோ நாங்க எப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எடுத்த ஆனிவர்சரி போட்டோ சார். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் யாராவது 4th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவாங்களா சொல்லுங்க பாப்போம். ஓஹோ, அப்ப 2 வருஷமா உன் ஞாபகத்துல அவன் ரூம் செட்டிங்க கூட மாத்தலன்னு சொல்ல வர? அட செட்டிங்க விடுமா, அந்த போட்டோல இருக்கிற கேண்டில்ஸ் கூட அப்படியே வச்சிருப்பான். அதுவும் அணைக்காம யாருகிட்ட கதை சார், சொல்ற? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இதே ஃபேஷனா போச்சு. கண்டவங்க கூட சுத்துறது, போர் அடிச்சா கழட்டி விடுறது, அப்புறம் நல்ல புள்ள மாதிரி வீட்ல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். ஹலோ மேடம், எங்களுக்கும் உங்களை விட நல்லா இங்கிலீஷ் தெரியும். நான் லிமிட்ஸ் கிராஸ் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீ விஜயவாடா கிராஸ் பண்ணி வா. இல்லனா உன் வீட்டுக்கு போலீஸ் அனுப்ப வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா? சார் அது இல்ல சார். என்னம்மா இல்ல? எல்லாரும் பொண்ணுங்களால ஏமாத்த பசங்களை தான் இழிச்ச வாயன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் இழிச்ச வாயன். முதல்ல போனை வச்சுட்டு ஹைதராபாத் வந்து சேரு. சீக்கிரம் வா. ஹலோ ஆண்டி. என்ன மீரா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேம்மா என்ன அத்தைன்னு கூப்பிட சொல்லி. சாரி அத்தை, சொல்லுங்க அத்தை. அதாம்மா, நான் ஃபோன் பண்ணேன், நீ என் கால் எடுக்கல. கல்யாண் கூட சொல்லியிருக்கான் போல இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு நான் உன் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஐயோ சாரி அத்தை, கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. எல்லாரும் பிஸி தாம்மா, கல்யாணம் இல்லையா? சரிம்மா, நான் உனக்கு அன்னைக்கு 2 சாரீஸ் காட்டினேன்ல, எல்லோ அண்ட் ப்ளூ. உனக்கு எந்த கலர் சாரி பிடிச்சது? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே ஆண்டி. சாரி அத்தை. அதுக்கு இல்லம்மா, கல்யாணோட அக்கா இருக்கால, அதான் உன் அண்ணி. அவளுக்கு இந்த ப்ளூ கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கான். உனக்கும் ப்ளூ கலரே பிடிச்சிருக்குன்னா அவளை எல்லோ கலர் கட்டிக்க சொல்லலாம்னு கேக்குறேன். இருக்கட்டும் அத்தை, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு ப்ளூ சாரியே கொடுத்துருங்க. அவ சங்கடப்படுவான்னு யோசிக்காதுமா, உனக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லு. அத்தை, இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளவு டிஸ்கஷன் அவசியமா? திவ்யாக்கு எந்த சாரி வேணுமோ அந்த சாரியை கொடுத்துற வேண்டியது தானே. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் ப்ளீஸ். திவ்யா இல்ல, அண்ணி. அத்தை அது இல்ல அத்தை. மீரா, சாக்ஷி, எங்கடி போன இவ்வளவு நேரம்? நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். Where have you been? 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 Where have you been?
மீரா
சுதீர் உன்னை டேக் பண்ண போஸ்ட இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் ரிமூவ் பண்ண வச்சிட்டேன். இந்த கேப்ல யாரும் பார்க்காம இருந்திருந்தா போதும், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. Why is this happening to me, சாக்ஷி? எப்பவோ எடுத்த பழைய போட்டோவை அவ நேத்து எடுத்ததை நீ எதுக்கு போஸ்ட் பண்ணணும்? அடுத்த நாள் எதுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கணும்? போறவன் போகாம சூசைட் நோட்ல என் பேர் எதுக்கு எழுதணும்? அதாண்டி எனக்கும் புரியல. அவன் சைக்கோன்னு தெரியும், ஆனா இவ்ளோ சீப்பா நடந்துப்பான்னு நினைக்கல. ஆமா, அந்த சூசைட் நோட்ல என்ன எழுதியிருக்குன்னு எஸ்ஐ ஏதாவது சொன்னாரா? இல்லடி, சொல்ல மாட்டாரு. என்ன வர சொல்றாரு. பட் நான் கிரண் கிட்ட ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பார்க்க சொல்லிருக்கேன், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. மீரா, டென்ஷன் ஆகாதடா. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். இதெல்லாம் என் தலை எழுத்து. கவலைப்படாத மீரா. ஆமா, சுதீரை பத்தி கல்யாணுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லடி, தெரியாது. ஒரு வாட்டி கல்யாண் கூட இருக்கிறத சுதீர் பார்த்துட்டு என்ன ரொம்ப வல்கரா பேசினான். கல்யாண் கேட்டதுக்கு அவன் என்னோட பழைய கலீக் லவ்னு பின்னாடியே சுத்துறான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன். பட் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கல்யாணுக்கு எதுவும் தெரியாது. God. I'm ruined, சாக்ஷி. நோ மீரா, அழுகாத. உனக்கு எதுவும் ஆகாது. இதுக்கு மேல என்ன நடக்கணும் இப்போ? அது பழைய போட்டோன்னு சொல்றல, சோ கூகுள் போட்டோஸ்ல இருக்க சான்ஸ் இருக்கு. அதுல இருக்க டேட்டை வச்சு அது ஓல்டு போட்டோன்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? பிரில்லியன்ட் ஐடியா. இப்பவே பாக்குறேன் இரு. சரி மீரா, இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலடி. சரி, நீ ஏதாவது டிசைட் பண்ணு, நான் மறுபடியும் கால் பண்றேன். இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தான். என்னாச்சு இப்ப இவனுக்கு திடீர்னு? இந்த பசங்களே இப்படிதான். லவ் பண்றப்போ பொண்ணுங்க சொல்றபடி கேக்குறது, மேரேஜின உடனே அம்மா சொல்றபடி கேக்குறது. He is driving me crazy. அம்மா. என்னடி அம்மா, எங்க தான் போய் தொலைஞ்ச நீ? அம்மா, போன் கொஞ்சம் டாடிட்ட தரியா ஒரு தடவை? நீ என்ன கதை சொன்னாலும் சரி, இன்னைக்கு உங்க அப்பா கேட்க மாட்டாரு. இருட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு வரலன்னு அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு. மா, அர்ஜென்ட்னு சொல்றல்ல, போன் ஒரு தடவை டாடிட்ட கொடுமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி அர்ஜென்ட்ங்கற? காரை திரும்பவும் ஏதாவது பஸ்ல இடிச்சிட்டியா என்ன? அம்மா, அது இல்லம்மா, போனை டாடி கிட்ட கொடு ஃபர்ஸ்ட். சரி இரு, குடுக்குறேன். என்னங்க? என்ன? உங்க பொண்ணு உங்ககிட்ட தான் ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? ஏய் சுப்பிரமணி, ஐயா மாயால பறிச்சிட்டு வா, தோரணம் கட்டணும். சரிங்கய்யா. அப்படி என்ன அர்ஜென்ட்டாமா? எனக்கு என்ன தெரியும்? வீட்டுக்கு வர சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம்.
அத சொன்னதுக்கு தான் போனை முதல்ல அப்பா கிட்ட கொடுன்னு என் மேல எரிஞ்சு விழறா. சரி சரி விடு, சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? எல்லாம் கொடுத்து போன கொண்டா. போயிடுங்க. அம்மு, எங்கம்மா இருக்க? என்ன விஷயம்? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா நீ வர்றதுக்கு? டாடி அது மணி 7 ஆக போகுதுமா. இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. காலையில நேரத்துல எந்திரிக்கணும். நீ இன்னும் வீட்டுக்கு வராம இருந்தா எப்படிமா? அது இல்ல டாடி நீ நான் ஒன்னும் சாக்கு சொல்ல வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு வா. கல்யாணோட அம்மா உன்னை ஃபோன் பண்ண சொன்னா நீ பண்ணலையா? அந்த அம்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணை வளர்க்கறது எப்படின்னு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கு. பண்ணிட்டேன் டாடி. ஆல்ரெடி பேசியாச்சு. என்ன பேசுனியோ? இந்த மாதிரி ஆட்டிடியூடோட நாளைக்கு எப்படிமா குடும்பம் நடத்த போற? அவங்க நல்லவங்கங்கிறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரிஞ்சுதா? நாளைக்கு ஒண்ணுன்னா ஒன்னு சொல்ல மாட்டாங்க, எங்களை தான் சொல்லுவாங்க என்ன வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. ஸ்டாப் இட் டாடி. உங்க பொண்ணு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே பிரியாரிட்டிஸ் எல்லாம் தானா மாறி போயிடுமா? 25 வருஷமா என்ன பத்தி யோசிச்ச நீங்க இப்ப அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயப்படுறீங்களா டாடி? அவ்வளோ ஈஸியா அடுத்தவங்களுக்காக எப்படி விட்டு கொடுக்க முடியுது உங்களால உங்க பொண்ண? என்னடா அக்கா எங்கக்கா இருக்க? அப்பா ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்ற? அது அக்கா என்னக்கா ஆச்சு? வாள் கூட ஏதாவது சண்டையா? நோடா. அப்ப கண்டிப்பா நீ உன் மாமியார் கூட தான் சண்டை போட்டிருக்க. நான் தான் பார்த்த உடனே சொன்னேன்ல, அவங்க ஒல்லியா இருந்தாலும் வில்லின்னு. அவங்களால ஒண்ணும் இல்ல. பின்ன என்னதாக்கா ஆச்சு? இப்ப நீ எங்க இருக்க சொல்லு முதல்ல. NH65ல. NH65லயா? இப்ப ஹைதராபாத் எதுக்கு போற? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லனா நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. என்ன ஆச்சு? சொல்றேன்டா, உனக்கு சுதீர தெரியும் தானே? உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பவே நான் சொன்னேன்ல, அப்பாட்ட சொல்லிடலான்னு. கேட்டியா நீ? கேட்கலல்ல. இப்ப பாரு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கான். கரெக்டடா, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். 2 இயர்ஸா அவன் டச்ல இல்லாம இருந்ததால என்ன டோட்டலா மறந்துருப்பான்னு நினைச்சிட்டேன். நீ கூட என்ன புரிஞ்சுக்காம இப்படி கத்துனா எப்படிடா? திட்டாம என்ன பண்ண சொல்ற? இப்ப அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த விஷயத்தை எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ்டா. என்னது? அப்பா கிட்டயா? என்ன விளையாடுறியா நீ? அப்பா கிட்ட இன்டர்நெட் பில்லு கேட்கறதுக்கே பயந்து சாவேன் நானு. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்ன போய் சொல்ற? நான் எப்படிக்கா சொல்றது? உன்னை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? ப்ளீஸ்டா. சரிக்கா, நான் எப்படியாவது சொல்லிடுறேன். ஆனா உன் ஆளுக்கு உன் மாமியை நினைச்சா எனக்கு திக்குங்குது. சரி, நான் ஏதாவது மேனேஜ் பண்ண பாக்குறேன். பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஹலோ, மீராவா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? மேடம், ராய்துர்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன். ஓகே. நீங்க கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு எங்க எஸ்ஐ சார் கேட்க சொன்னார் மேடம். வந்துட்டு இருக்கேன். அப்படியே உங்களோட லைவ் லொகேஷனை என் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்? உங்களை ட்ராக் பண்ணி அப்பப்ப அப்டேட் கொடுக்க சொல்லி எங்க எஸ்ஐ சார் சொல்லியிருக்காரு மேடம். சரி, ஓகே. மேடம் இந்த கார்டு ஒர்க் ஆகல. வேற கார்டு இருக்கா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. 2 தடவை ட்ரை பண்ணியாச்சு மேடம்.
மேடம் கார்டு. ஆ கிரண், மீரா, நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். நான் விசாரித்த வரைக்கும் சுதீர் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் தான் சொல்லிக்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இங்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், போலீஸை தவிர மீடியா யாரையும் காணும். ஸோ ஐ திங்க் விஷயம் மீடியா வரைக்கும் போகலன்னு நினைக்கிறேன். அவன் எப்படி சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? ரிஸ்டில் இருக்கிற நரம்பை கட் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி மீரா, அது மீரா, அந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. For God's sake சொல்லேன் ப்ளீஸ். Is everything okay? இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நேற்று நீ சுதீர் கூட தான் இருந்தேன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் நேற்று லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டதாகவும் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறத மறைச்சு சுதீரை ஏமாத்திட்டதாகவும் பேசிக்கிறாங்க. பட் நான் விஜயவாடா வந்து 2 நாள் ஆச்சேடா. ஹீ ஸ்மார்ட் மீரா. ஐம் சாரி. அவன் உன்னை வேணும்னே மாட்டி விட்டுருக்கான். அவங்க மொத்த ஃபேமிலியும் இங்கே தான் இருக்குது. அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் நினைக்கிறேன். யா, அவங்க அப்பா கூட ஒரு பொலிட்டீஷியன். மேபி அதனால தான் எஸ்ஐ கிட்ட இருந்து கூட இவ்வளோ ப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ விஜயவாடாக்கு எதில் போன? காரில் தான் போனேன். எதுக்கு? டோல்கேட் ஸ்லிப் இருந்தா நீ 2 days பிஃபோரே போயிட்டுன்னு ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு தான் கேட்டேன். டோல்கேட் வந்து ஃபாஸ்டேக்கு லிங்க் ஆயிருக்குடா. அது டாடி நம்பர்ல இருக்கு. மெசேஜ் எல்லாம் அவருக்கு தான் போகும். ச்சே, வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ காட், டாடி கிட்ட இருந்து கால் வருது. எப்படி டீல் பண்ண போறேன்னு தெரியல. மீரா, இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. நாட் ஓகேடா. மீரா, நீங்க தானே வர. வா வா பேசிக்கலாம். ஏய், டோன்ட் வரி. யாரா நீ? சார், அந்த புள்ளையோட ஃப்ரெண்டா? எந்த பொண்ணு சார்? நீங்க யாரு? இவ்வளவு நேரம் நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான்டா இருந்தேன். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அந்த பொண்ணு, அவ குடும்பம், ஒருத்தர் கூட உசுரோட இருக்க மாட்டீங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? யார் நீங்க? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத. நீ அவ கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. யாரை ஏமாத்த பாக்குற? போனை கொடுற முதல்ல. சார், போனையா சார் கொடுங்க. சார், போனை விடுங்க சார். சார், குடு. சார், சொல்றத கேளுங்க சார். சார், கிரண், சார் சட்டையா போடுங்க சார். குடு. சார், ஹலோ கிரண். போனையா சார் கேக்குறீங்க? கிரண், அதெல்லாம் போடுங்க சார். சார், என்னாச்சு கிரண்? கிரண், சார், வேப்பாக்க வந்துட்டான். கிரண், கிரண். ஹலோ, I'm so sorry கிரண். So sorry. இதெல்லாம் என்னால தான் நடந்துச்சு. So sorry. கிரண், I'm so sorry. ஹலோ டாடி. உங்க அப்பா இல்ல, அம்மா. எங்கடி போய் தொலைஞ்ச? அம்மா, ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்கேம்மா. நீ எல்லாம் எப்படி என் வயித்துல வந்து பிறந்த? உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாரு. அதான் உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்கிற. அம்மா, நான் சொல்றது ஒரு தடவை கேளுமா. வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னப்பவே உன் காலை ஒடிச்சிருக்கணும். ஒத்துக்கிட்ட பாரு, என்ன சொல்லணும்? கல்யாணம் மாதிரி ஒரு பையனை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? இப்ப கல்யாணம் நின்னு போனா நம்ம மான மரியாதைலாம் என்னடி ஆகும்? ராதா, அந்த போனை கொண்டா. தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகி அவளையும் டென்ஷன் ஆகாத. அம்மோ, டாடி, I'm so sorry டாடி. இது எப்பவோ 2 years பேக் நடந்தது. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்றது பிடிக்காம அவன் வேணும்னே இதெல்லாம் பண்ணிருக்கான். அம்மோ, அம்மோ, ப்ளீஸ் ரிலாக்ஸ் மா, ரிலாக்ஸ். Why did my life get so complicated daddy? You made it. இப்படி தனியா போகாம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. எனக்கு டென்ஷன்ல எதுவுமே தோணல டாடி. நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்களோன்னு நான் பயந்துட்டேன். உங்களுக்கு சொல்லலான்னு நான் கால் பண்ணேன். ஆனா நீங்க கோவமா பேசினதுனால. நான் எப்படிமா தப்பா நினைப்பேன்? நீ ஏன் புள்ளம்மா. சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏசிபி இருக்காரு. அவர் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு பாக்குறேன். ஆமா, உனக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு? அவரை ஒரு தடவை பேச சொல்றேன். ராயத்தூர்ல இருந்து. ஓகேம்மா, இப்பவே பேச சொல்றேன். நீ பயப்படாம தைரியமா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி டாடி. இங்க பாருமோ, சந்தோஷமா இருக்கும்போது நம்ம தைரியமா இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனா கஷ்டம் வரும்போது தான் நம்ம தைரியம் என்னன்னு நமக்கு தெரியும்.
நீ பயத்துல பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடாத, சரியா? சரி டாடி. சாக்ஷி, நம்ம கிரண சுதீர் மீரா, அப்பா. listen. மீரா, எங்க இருக்க? I have to tell you something. On the way. Tell me. Just now என் வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. உன்னை பத்தியும் சுதீர் பத்தியும் என்கொயரி பண்ணிட்டு போனாங்க. போலீஸா? போலீஸ் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்க? என்ன விஷயம்னு சொன்னாங்களா? உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி, உன்னை பத்தி and ஆக்சுவலி இது இவ்ளோ பெரிய கேஸ் ஆறதுக்கு ரீசன் என்னன்னா, நேத்து நைட் நீ சுதீர் ரூம்ல இருந்ததாவும் அவன் கிட்ட ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்டு ஒரு 15 lakhs உன் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டதாவும் சொல்லிக்கிறாங்க. நானா? ஆமா மீரா, உன் அக்கவுண்ட்டுக்கு நேத்து ஏதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு பாரு. இல்லையே, கிரெடிட் ஆயிருந்தா மெசேஜ் வந்திருக்கணும்ல. ஒரு தடவை செக் பண்ணி பாருடி. Oh my god. என்னாச்சுடி? எஸ் சாக்ஷி, 15 lakhs கிரெடிட் ஆயிருக்கு. பட் எனக்கு எதுக்கு பணம் அனுப்பியிருக்கா? எனக்கு என்னடி தெரியும். ஆனா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அவங்க பேசினதை வச்சு பார்த்தா இது சூசைடா இல்ல மர்டரான்னு அவங்க டவுட் பண்ற மாதிரி தெரியுது. ஆர் தே மேட்? அதாவது நானே கொலை பண்ணி அத சூசைடுன்னு கிரியேட் பண்ணி ஒரு சூசைட் நோட்டும் எழுதி அதுல என் பேரை நானே எழுதி வைப்பேனா? அது மட்டும் இல்லடி, எஸ்ஐ இங்க இருந்தப்போ சுதீரோட அப்பான்னு நினைக்கிறேன், அவர் கூட போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு. ஐயோ, ஹாஸ்பிடலுக்கு போன கிரணை கூட சுதீர் அப்பா அடிச்சிட்டாரு தெரியுமா? போன்ல கேட்டுச்சு. அவனுக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடி. பாவம், எனக்காக அவன் அங்க போய். ஐயோ அப்படியா? லைஃப்ல நீ ஹாப்பியா இருக்க வேண்டிய டைம்ல இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐம் சோ சாரி மீரா. எல்லாம் என் தலை எழுத்துப்பா. இல்ல மீரா, இந்த டைம்ல சுதீர் இப்படி. சாக்ஷி, கல்யாண் கால் பண்றான்டி. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா? சரி தைரியமா பேசு, பேசினாதானே என்ன ஏதுன்னு தெரியும். ஹலோ. What the hell is this, Meera? கல்யாண், அது This is not done. கல்யாண், can I just explain? What do you want to explain? கல்யாண், this is not what you think. Oh, அப்படியா? அப்ப நீயே சொல்லு. What should I think? கல்யாண், நான் உனக்கு எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? ரிலாக்ஸ் என்ன ரிலாக்ஸ்? என்ன சொல்ல போற? இந்த மேரேஜ் நம்ம லவ்வோட செலிப்ரேஷன், மீரா. இந்த செலிப்ரேஷனை நான் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். But you just destroyed everything. கல்யாண், எனக்கு தெரியும் உன் சிச்சுவேஷன்ல நான் இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே வேணும்னே கிரியேட் பண்ணது. வேணும்னே பண்றாங்களா? அப்படின்னா what do you mean? எங்க அம்மா இதெல்லாம் வேணும்னே பண்றாங்கன்னு சொல்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அம்மா பண்ணாங்களா? அத்தைய பத்தி நான் ஏன் சொல்ல போறேன்? அப்ப நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? கல்யாண், நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க சொல்லு. அம்மா ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நீ மறுபடியும் ஃபோன் பண்ணல. அட்லீஸ்ட் சாரின்னு ஒரு டெக்ஸ்டாவது அனுப்பியிருக்கலாம்ல. நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தா நீ இதெல்லாம் வேணும்னே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? அம்மாக்கு சாரி சொல்லு. வாட்? வை? ஏன்னா அம்மா கிட்ட நீ அவ்வளவு ஹார்ஷா பேசியிருக்க கூடாது, அதனால. நான் எதுவும் ஹார்ஷாலாம் பேசல கல்யாண். I just said நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு. Why she is making a drama out of this? I'm going through enough drama already. டிராமாவா? எங்க அம்மா எங்க அக்காவை விட உனக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அது டிராமாவா? What is wrong with you, மீரா? Seriously? You want to do this right now? மீரா, எனக்கும் கூட சண்டை போட நேரம் இல்ல. Just give a call to my mom. கால் பண்ணி நான் ஏதோ பதட்டத்துல அப்படி பேசிட்டேன். Hello? Hello? Is this Meera? Sir, yes sir. I am ACP Raghav Rao. இப்பதான் உங்க அப்பா என்கிட்ட பேசினாரு. I am so sorry for this unfortunate incident right before your marriage. கேஸ் பத்தி ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. Okay sir. ஆக்சுவலி இது ஒரு சாதாரண சூசைட் நோட்டா இருந்தா ஒரு சின்ன என்கொயரியோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இத fraudulent forced homicide கன்சிடர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அப்பா ஒரு பாலிட்டிஷியனா இருக்கிறதுனால இட்ஸ் பிகம் a big case. அதனால நீ கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணுமா. பட் சார், அங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் சத்தியமா இல்ல சார். என்ன இந்த கேஸ்ல வேணும்னே சிக்க வச்சிருக்காங்க. சரிம்மா, நான் எஸ்ஐக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். இந்த மொத்த கான்வர்சேஷனும் ரெக்கார்ட் ஆகும்மா. அவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீ கிளியரா பதில் சொல்லு. டோன்ட் மிஸ் எனி டீடைல்ஸ். ஓகே? ஓகே சார். The person you are speaking with has put your call on hold. Please stay
சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் விக்ரம். நம்ம கூட காலில் மீரா இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். சார் இன்னைக்கு சாயங்காலம் அரௌண்ட் 4 o'clock சுதீர்னு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போனதும் சுதீர் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கிடைச்ச சூசைட் நோட்டை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க சார். அதுல மீராவோட பேர் இருந்தது சார். ஓகே, பட் சூசைட் நோட்ல பேர் இருக்கிறதுனால மட்டும் ஹவு கேன் யூ சஸ்பெக்ட் ஹர் ஆஸ் அக்யூஸ்ட்? சார் அந்த சூசைட் நோட்ல மீரா அவனோட நேத்து வர ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும், மீராக்கு அர்ஜென்ட்னு சொல்லி அவன் அப்பா அம்மா அக்கௌண்ட்ல இருந்து 15 லட்சம் மீரா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதாவும், ஆனா இப்ப அவனை ஏமாத்திட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்த வேற யாரோ ஒருத்தர மீரா கல்யாணம் பண்ணிக்க போறதா அதுல எழுதி இருந்தது சார். தான் உயிருக்கு உயிரா காதலிச்ச மீரா இப்ப தன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறதை தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறதா அதுல எழுதி இருந்தது சார். பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணீங்களா? பண்ணோம் சார். 15 lakhs ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். பட் சார் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் எந்தவித ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் அவங்க கிட்ட கேட்டதில்ல. எங்க அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா இஸ் ஒர்க்கிங். நான் மந்த்லி 80K salary வாங்கிட்டு இருக்கேன். அவங்கிட்ட நான் ஏன் சார் ஹெல்ப் கேட்க போறேன்? மீரா ப்ளீஸ். சுதீர் இதை அவங்க அப்பாவுக்கு தெரியாம பண்ணியிருக்கான் சார். அதனால தான் மீராவோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. அதனால தான் என் கார்டு ஒர்க் பண்ணலையா அப்போ? ஃப்ரீஸ் பண்ணாம ஃப்ரீயா அந்த பணத்தை சுருட்டலான்னு பாத்தியா? என் பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணீங்கல்ல, அந்த 15 lakhs இல்லாம எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலையா? Why will I need his money? அதை எவங்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தியோ அதுவும் சீக்கிரம் தெரியும் பாரு. What the hell? ஓகே ஓகே மீரா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருமா. மிஸ்டர் விக்ரம், நீங்களும் இந்த கேஸ் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பேசுறது சரியில்லை. ஓகே, லெட் மீ நோ த அதர் டீட்டெயில்ஸ். நேற்று ராத்திரி இவங்க 2 பேரும் 4th anniversary செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சார். இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் கூட போட்டிருக்காங்க. ஆனா மீராவை கேட்டா 2 நாளைக்கு முன்னாடியே விஜயவாடா போயிட்டதா சொல்றாங்க சார். அது மட்டும் இல்லாம நான் ஃபோன் பண்ணி சுதீர் சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டான்னு சொன்னப்போ மீரா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவன் போயிட்டானான்னு கேட்டாங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பழைய போட்டோ அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு நான் சொல்றதெல்லாம் மேனிபுலேட் பண்றதெல்லாம் நல்லா இல்ல சார். யார் மேனிபுலேட் பண்றது? சார் இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்ஸ்டால ரிப்போர்ட் பண்ணி அந்த போட்டோ ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? அதனால தான் என் சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு சார். இவங்க ரிமூவ் பண்ணாலும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் சார். சார் 2 daysல என் மேரேஜ். என் would be ஃபேமிலில அந்த போட்டோவை யாரு பார்த்தாலும் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. அதான் அப்படி செஞ்சேன். மீரா நேத்து நைட் எங்க இருந்தமா? என் வீட்ல சார். நான் விஜயவாடா வந்து 2 days ஆயிடுச்சு. சார் ஆனா விக்டிமோட ரூம் போய் பார்த்தா போட்டோல இருக்கிற பேக்ரவுண்ட் அண்ட் டெக்கரேஷன் as it is இருக்கு சார். சார் பட் அவன் அதை எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணிருக்கலாம் இல்லையா? எது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கேண்டில்ஸை கூடவா? சார் இந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் கூட அவனோட ரூம்ல கிடைச்சது சார். மீரா நீ சொல்லுமா என்னதான் நடந்துச்சு? நான் 5 years பேக் இன்ஃபோசிஸ்ல ஜாயின் பண்ணேன் சார். எனக்கும் சுதீர்க்கும் அங்கதான் பழக்கமாச்சு. நாங்க 2 பேரும் ஒரே டீம்ல வேலை பண்ணோம். And there we started seeing each other. ஒரு 6 months எல்லாமே நல்லா தான் சார் போச்சு. அதுக்கப்புறம் சுதீர் எங்க ரிலேஷன்ஷிப்பை ஃபிசிக்கல் ஆக்கணும்னு நினைச்சான். பட் நான் அதுக்கு அகெயின்ஸ்ட். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டை வந்துச்சு சார். சுதீர் ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். எங்களது ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்பா மாறி போயிடுச்சு சார். அண்ட் ஒரு நாள் காருக்குள்ள சுதீர் என்ன ஃபோர்ஸ் பண்ணதுனால I broke up with him. அதுக்கப்புறமா கூட அவ என்ன விடாம டார்ச்சர் பண்ணதுனால அந்த ஆஃபீஸ்ல ரிசைன் பண்ணிட்டு டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அங்கதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போற கல்யாணம் மீட் பண்ணேன். நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு தெரிஞ்சு சுதீர் அங்க கூட வந்து டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னதுனால மறுபடியும் வரல. சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டார்ச்சர் பண்ணதுனால அவனை பிளாக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா அது நடந்து கூட 2 years ஆயிடுச்சு சார். இப்போ எனக்கு மேரேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நிறுத்துறதுக்கு வேறும்னே எப்படிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது சார். உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி வேற யாருக்காவது தெரியுமா? என் தம்பிக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாக்ஷிக்கும் தெரியும் சார். ரிவெஞ்சா இருந்தா அவன் வேற ஏதாவது பண்ணிருப்பான். அவன் ஏன் சார் சாகணும்னு முடிவெடுக்கிறான்? அவன் அப்படிதான் சார். அவன் ஒரு பெரிய சைக்கோ. அவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிற டைப் அவன். இந்த விஷயத்துல அவன் நிறைய தடவை பிளாக்மெயில் பண்ணிருக்கான் சார். அப்படின்னா அந்த போட்டோல நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்
அவன் ரூம்ல எதுக்கு இருக்கணும் மேடம்? Dress இருந்தா நான் இருந்ததா அர்த்தமா? அந்த மாதிரி மார்க்கெட்ல 1000 Dress கிடைக்கும். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தப்பு சார். சார், அங்க என்விரான்மெண்ட் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படித்தான் தோணுச்சு சார். அது மட்டும் இல்லாம அவன் சூசைட் அட்டன் பண்ணும்போது மீரா அங்க இருந்திருக்கலாம்னு எங்களுக்கு சந்தேகம் கூட இருக்கு சார். இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் சுதீர் எப்ப கான்ஷியஸ்க்கு வருவான்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படின்னா நானே கொலை பண்ணி நானே நோட் எழுதி நானே என்ன சிக்க வச்சுப்பேனா? கொஞ்சம் இலாஜிக்கல் மாதிரி தெரியல உங்களுக்கு இப்படி பேச. எனக்கு தெரியும் இதெல்லாம் யார் செய்ய வைக்கிறாங்கன்னு. அந்த பொலிட்டிஷியன் சொல்றத செய்யறதுல உங்க டியூட்டி. கொஞ்சம் சொந்த புத்தியை யூஸ் பண்ணுங்க சார். ஷட் அப். யூ ஷட் அப். அந்த ஆளு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்னசென்ட் லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? ஓகே ஓகே மீரா, காம் டவுன். நீ ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அண்ட் விக்ரம் சார், இன்ஃப்ளூயன்ஷியல் இன்வெஸ்டிகேஷனா இல்லாம எத்திக்கலா பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி கீப் மீடியா அவே ஃப்ரம் திஸ். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட லைஃப் சம்பந்தப்பட்டது இல்லையா? ஓகே சார். அண்ட் மீரா, டோன்ட் வரி. நீ முதல்ல வாமா. We will definitely look into this more clearly. ஓகே சார். Smoking and consumption of alcohol are injurious to health. It causes cancer. புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஹலோ கிரண். கிரண் இல்ல, நரசிம்ம, சுதீரோட அப்பம் பேசுறேன். கிரண் எங்க? உங்க வீட்டுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருக்கேன்னு சொல்றே? எங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு எதுக்கு? என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க வீட்டுல ஒருத்தரையும் உசுரோட விட்டு வைக்க மாட்டேன். அங்கிள் ப்ளீஸ், இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. நானே வந்து பேசுறேன்னு சொல்றேன்ல. வீடு முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கிள். அவங்க எல்லாம் இருக்கும்போது பிரச்சனையாச்சுன்னா என் பேரண்ட்ஸால தாங்க முடியாது. தாங்கிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் உசுரோட இருக்கணும் இல்ல? அங்கிள் ப்ளீஸ், சுதீரோட அப்பாவா இல்லாம உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு பொண்ணே கிடையாது. அப்படியே இருந்தாலும் உன்ன மாதிரிலாம் இருக்காது. என் பையன் கிட்ட கறக்கிற வரைக்கும் கறந்துட்டு இப்ப அவனை சாக விட்டுட்டு எவன் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு போவ. இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? உங்க பையன் சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அங்கிள். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க தெரியுமா? என்னடி கதை சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் அங்கிள். ஹலோ அக்கா, எங்கக்கா இருக்க? அந்த ஏசிபி ஃபோன் பண்ணாரா? கால் பண்ணாருடா. ஆனா என்ன சொன்னாரு சொல்லு. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நீ அம்மா அப்பா இங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க தெரியுமா? நீ ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? நான் பண்ணலான்னு தான்டா நினைச்சேன். அதுக்குள்ள என்னக்கா ஏன் இவ்வளவு டல்லா பேசுற? உன் வாழ் வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா என்ன? இல்லடா நீ வேற. டென்ஷன் பண்ணாம சொல்லுக்கா, என்ன ஆச்சு? அப்பா வர சொல்லவா? வேணாண்டா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு முதல்ல. சொல்லு, அதைத்தானே கேட்டுட்டு இருக்கேன். சுதீரோட அப்பா ஃபோன் பண்ணாருடா. அவர் படையோட வீட்டுக்கு வராராம். யாரையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா என்னக்கா சொல்ற நீ? ஆமாடா. வீடு மொத்தம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. உன் ஆள் ஃபேமிலி வேற குண்டூர்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். அவங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா எனக்கு நினைச்சாவே பயமா இருக்கு. இரு, நான் பாட்ட தரேன். பா, அக்கா லைன்ல இருக்கா. போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. நீ வாழை மரம் கட்டுறதுக்கு கயிறு கொண்டு வந்திருக்கேன். எங்க வைக்கிறது? கொண்டாடா, கடைசிக்கு இந்த கயிறு தான் எனக்கு திக்கு நினைக்கிறேன். கொண்டா. வாய மூடுறி. அவசரமா பேசிக்கிட்டு. டேய், நீ வெளியில போய் பூஜை சாமான்லாம் வந்துருச்சான்னு பாரு. சரிண்ணா. போ, சீக்கிரம் போடா. போறேண்ணா. டேய், அறிவு இருக்கடி உனக்கு? அவ ஏற்கனவே பயத்துல இருக்கா. நீ வேற வெந்த புள்ள வேலை பாச்சு. உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லங்க. அந்த போனை கொண்டாடி முதல்ல. அம்மோ டாடி, எங்களை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எவ்வளவு தூரம் போயிருக்கமா? பாதி வழி வந்திருக்கேன் டாடி. அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் பின்னால என்ன நடக்குதுங்கறதெல்லாம் யோசிக்க கூடாதுமா. ஆனா இந்த விஷயம் கல்யாணுக்கு தெரிஞ்சா உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு தெரிய போகுது. ஆனா டாடி, இங்க பாருமா, லவ் பண்றதுன்னா தினமும் 10 தடவை போன் பண்ணி ஐ லவ் யூ சொல்லிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிலைமையில உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்றது. நீ கவனமா டிரைவ் பண்ண. எனக்கு அப்பப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு, சரியா? சரி டாடி.
हाय पूजा। Meera, is there any theme for Sangeet? नहीं यार। Can I wear a घाघरा then? Your wish. दारू तो मिलेगी ना? हाँ, मेरे लिए नहीं, भूवी पूछ रही है। No दारू। क्या बात कर रही है यार? We're not coming then. Okay. Okay? What? क्या हुआ मीरा? What's wrong with you? कुछ नहीं यार, बस थक गई। फोन कुड़े। अरे, don't snatch my phone like that. कितने बार बोला है तुझे ऐसा मत करने? நீ இருடி, இப்பவே டயர்ட் ஆயிட்டா எப்படி மேடம்? இன்னும் சங்கீத், மெஹந்தி, ஃபர்ஸ்ட் நைட், ஹனிமூன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. Okay, I'll call you back पूजा. சாக்ஷி, மீரா, tell me. இன்ஸ்டாகிராம்ல ரிப்போர்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போலீஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? அவங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்க, எதுக்கு தேவையில்லாம எங்களை மாட்டி விட்டேன்னு. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் உன்னை சந்தேகப்படுறாங்க. எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான் மீரா. உனக்கு என்கிட்ட என்ன பயம்? சின்ன சின்ன தப்பு தான் பெரிய பிரச்சனையில மாட்டி விடும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் மேல உனக்கு கூட நம்பிக்கை இல்லையா சாக்ஷி? நான் நம்பினேன், ஆனா ஓ, இப்ப நம்ப மாட்டியா? உனக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரை நம்ப வைக்க முடியும்? அது இல்ல மீரா. என்ன அது இல்ல சாக்ஷி? ஏதாவது மறைச்சிருக்கேன் நான் உன்கிட்ட சின்ன வயசுல இருந்து? ஒரே காலேஜ்ல நம்ம சேர்ந்து படிச்சோம், ஒரே ஆபீஸ்ல சேர்ந்து வேலை பார்த்தோம். சுதீர் ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட என் ரெஸ்பான்ஸ் அவனுக்கு முன்னாடி உன்கிட்ட தானே சொன்னேன். கல்யாண் விஷயத்துல நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்லி அவன் என் மேல பைத்தியமா இருக்கான்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே ஓகே சொன்ன, மறந்துட்டியா? எனிவே, இப்ப வரைக்கும் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீரா, 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 உண்மை என்னன்னு உனக்கும் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த உண்மையை எவ்வளவு நாளைக்கு கல்யாண் கிட்ட இருந்து மறைக்க முடியும்? ஹலோ கல்யாண். ஏய் மீரா, என்னாச்சு? ஏன் வாய்ஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? கல்யாண், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஹலோ மீரா. கல்யாண், ஹலோ. ஏய், என்னது சவுண்ட்? என்னாச்சு? கார் டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நிறுத்திட்டேன் எப்படியோ. வாட்? ஆர் யூ ஓகே? ஆமா, இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்க? இன்னுமா வீட்டுக்கு போகல? நாங்க இன்னும் ஒரு half an hourல கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆயிருவோம். அதான் அத பத்தி பேசலாம் தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் மீரா? நீ கார்ல தானே இருக்க? ஆமா. ஓகே, நான் சொல்றது மட்டும் கேளு. ஆனா ஐ ரெக்வெஸ்ட் யூ நாட் டு ரியாக்ட். இந்த விஷயம் பக்கத்துல இருக்க யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது. மீரா, now you are scaring me. கல்யாண், நான் ஹைதராபாத் போயிட்டு இருக்கேன். வாட்? இப்பவா? கல்யாண், ப்ளீஸ். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் a subtle reaction. ஓகே ஓகே, சாரி. ஆனா இப்போ எதுக்கு? ஓகே கல்யாண், நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். நமக்கு முன்னால நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். கல்யாண், கல்யாண், ஏதாவது பேசு ப்ளீஸ். யார் அவன்? சுதீர்னு, என் பழைய ஆஃபீஸ்ல என் டீம் மெம்பர். இப்போ எதுக்கு இதை சொல்ற மீரா? கல்யாண், நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கேன் இப்போ. ஓ நைஸ். ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால சொல்றேன்.
இல்ல கல்யாண், ப்ளீஸ் கல்யாண். ஹலோ ஹலோ கல்யாண், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. ப்ளீஸ். ஹலோ. என்ன 10 நிமிஷமா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? சார் என்ன ஆச்சுன்னு கேட்க சொன்னாரு. நின்னுட்டு தானே இருக்கேன், எங்கேயும் ஓடி போயிடலையே. அதான் ஏன்னு கேக்குறேன். என்னங்க இது டார்ச்சரா இருக்கு? இதுதான் 3rd டிகிரின்னு சொல்வீங்களா? மேடம் என்ன கத்துறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ போனை கட் பண்ணலாமா? சரி. ஹலோ கல்யாண். கல்யாண், கொஞ்சம் கார் நிறுத்துங்க. இப்ப எதுக்குடா நிறுத்த சொல்ற? சின்ன ஆபீஸ் கால்மா, கொஞ்சம் அர்ஜென்ட். அங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ல. மா சொல்றேன்ல அர்ஜென்ட்னு, கொஞ்சம் கார் நிறுத்துங்க. இன்னும் என்னென்ன மறைச்சிருக்கு? கல்யாண் ப்ராமிஸ்டா, இது நடந்து கூட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப எதுக்கு ஹைதராபாத் போற? அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கா? கல்யாண் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஐ மீன் a bigger problem. எனக்கு ராயதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாட்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? அந்த சுதீர் சூசைட் அட்டம் பண்ணிட்டானா. அவன் சூசைட் லெட்டர்ல என் பேர் எழுதியிருக்கானா. அண்ட் போலீஸ் என்னமோ நேத்து நான் அவன் கூட தான் இருந்தேன்னு சந்தேகப்படுறாங்க. இருந்தியா? இருந்தேன்னு சொல்ல வரியா? தெரியல, எனக்கு என்ன தெரியும்? நீ இன்னும் என்கிட்ட இருந்து என்னென்ன மறைக்கிறியோ? கல்யாண், நான் விஜயவாடா வந்து 2 டேஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இப்ப சொல்லாம போற மாதிரியே நேத்து கூட நீ சொல்லாம போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? கல்யாண் சீரியஸ்லி நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைச்சேன். என்னத்த புரிஞ்சுக்க சொல்ற? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூட சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எவன் கூட போனாலும் பரவாயில்ல, நான் ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றியா? யா ரைட். நீ உன் அம்மா விஷயத்திலேயே என் கேரக்டரை சரியா புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி பெரிய விஷயம் உனக்கு எப்படி புரியும் சொல்லு? ஓ ஆமாமா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதை விட நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன். ஹலோ. என்னம்மா இன்னும் அங்கேயே இருக்க? கிளம்பல? என்னங்க இன்னும் ஏன் கிளம்பலன்னு எங்க சார் கேட்க சொன்னாரு. உங்க சார் தான் ஒரு ஆம்பளை, அவருக்கு புரியலன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு லேடியா இருந்துட்டு என் நிலைமை கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியலையா? என்னம்மா ஆம்பளை பொம்பளை புரியலையான்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? உன் லைவ் லொகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. முதல்ல அதை ஷேர் பண்ணு, அப்புறம் கதை பேசலாம். ஹலோ. ஹலோ, மீரா மேடங்களா? ஆமா மேடம், நீங்க வீட்டுக்கு போன உடனே பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஓ மறந்தே போயிட்டேன், சாரி. ஒரு அர்ஜென்ட் வேலை இருந்ததால. எனக்கும் ரொம்ப அர்ஜென்ட் தான் மேடம். என் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பணம் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மேடம், தச்சு கொடுத்த உடனே பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு தச்சு கொடுத்தேன் மேடம். என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். எல்லாருடைய நிலைமையும் நான் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர ஏன் நிலைமை யாருக்குமே புரியல. நீங்க தைச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் போட வேணாம் மாட்டேன்னு கூட தெரியல. ஐயோ, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். சாரி மேடம், நான் அப்புறமா பேசுறேன். இல்ல இல்ல,
நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். ஏதாவது ஒன்று பண்ணி உங்க பணத்தை நான் எப்படியாவது அனுப்பிடுறேன். சரிங்க மேடம். ம். Stop, stop, stop. Stop. Stop, please stop. Stop, 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 please. Stop, 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 stop. Stop, 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 stop. Stop. Stop, stop. Stop, stop, please. Stop, 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 stop. ஆயிரம் இன்பம் சேர சுற்றமோ நல்லோரே, ஒற்றையாய் நீயும் நின்றால் தோழனோ கண்ணீரே. நாளொரு பிம்பம் ஏந்தி உள்ளதோ துன்பங்கள், பாதையோ காலம் போல என்றுமே ஒன்றில்லை. வாழ்விலே காணும் பக்கங்கள் இதுவே தானா? இதை கொண்டே வெயில் என்றோ நிழல் என்றோ அர்த்தம் தெரியும் இங்கே. நெஞ்சிலே திண்ணம் உண்டென்றால் அதுவே போதும். பயம் இங்கே பயம் கொண்டு தலை தொங்கி பின்னே சென்றிடும் இங்கே. ஹலோ அம்மு, ஹலோ டாடி. எங்க இருக்கம்மா? ஏதாவது சாப்பிட்டியா? இவ்வளோ பிரச்சனைல எப்படி டாடி? எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சுமா? டாடி, கல்யாணுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் டாடி. என்ன சொன்னாரு? அழாதம்மா, அழாத, அழாதம்மா. எனக்கு புரியுது. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்களாப்பா. சித்தப்பா சொல்ல சொன்னாரு. டாடி, நீ டென்ஷன் ஆகாதம்மா, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி டாடி. ஹே மீரா. சொல்லு போவி. நாங்க இப்பதான் ஹோட்டலுக்கு வந்தோம். என்ன கல்யாணத்துக்கான எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் காணோம். மேரேஜ் வீட்லடி. என்ன கல்யாண் கூட ஃபோன் எடுக்க மாட்றான்? அவங்களும் ஜேர்னியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புவி, I'll call you back, okay? மீரா, இந்த பக்கம் ஏதாச்சும் வரியா? ஒன்றும் இல்லை, பூஜா கேட்க சொன்னா. இல்லடி, ஏகப்பட்ட வேலை இருக்கு. I'll meet you tomorrow, hopefully. ஹோப்ஃபுல்லியா? அது சரியா பேச முடியுமா இல்லையான்னு தெரியாது. ஓ, அவ்வளோதானா? சரி, பாய் புவி. ஓகே பாய். ஹலோ திவ்யா, சாரி அண்ணி. What the hell is this, மீரா? எக்ஸ்கியூஸ் மீ. நீ இப்படிப்பட்டவன நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் தம்பி உன்னை எவ்வளவு லவ் பண்றான் தெரியுமா? அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீ இப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சிருந்தா நாங்க கல்யாணத்துக்கே ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டோம். You're crossing your limits, திவ்யா. இந்த பொண்ணுக்கு பெரியவங்கள மதிக்க மட்டும் தான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. கேரக்டரே இல்ல இவளுக்கு. கரெக்டா சொன்னமா.
இவ பேரண்ட்ஸ் இவள எந்த லட்சணத்துல வளர்த்திருக்காங்கன்னு இப்பதானே தெரியுது. ரொம்ப ஈஸியா ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும். பின்ன உங்க அப்பா வந்தப்போ எங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்க வந்தாருன்னு நினைச்சோம். கல்யாணம் கேன்சல்னு சொல்லிட்டு போறாரு. மேரேஜ் கேன்சலா? கல்யாணத்தை கேன்சல் பண்ணனும்னா நாங்க பண்ணனும். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. வாட்? டாடி மேரேஜ் கேன்சல்னு சொன்னாரா? ஆமா. ஐ கான்ட் பிலீவ். எங்களாலயும் தான் நம்ப முடியல. முன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உங்க அப்பா வந்து எங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போற அந்த ஆளு வெக்கம் இல்லாம. என்ன வாய்க்கு வந்தபடி உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டானே. இப்போ எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் காலனி மொத்தம் நார போகுது. ஆமா, உனக்கு ஊர்ல வேற எந்த ஆம்பளையும் கிடைக்கலையாடி? வந்து ஏன் தம்பிய மயக்கிட்ட? ஹலோ ஆண்டி, என்ன டயலாகா எடுத்து விடுறேன்? நீ டிவி சீரியல் ரொம்ப பாப்பியா? மீரா, you're crossing your limits. Of course I will cross my limits. I'm not here to take shit from you or your mom. மீரா, என்ன ஆக்சுவலி என்ன क्वेश्चन கேக்குறதுக்கு who gave you the rights? இது எனக்கும் கல்யாணுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். கல்யாண் ஏன் தம்பி அப்படினா ராக்கி கட்டி ஆரத்தி எடுத்துக்கோ. ஆனா இங்க ஏன் கேரக்டரை ஜட்ஜ் பண்ண ரைட்ஸ் உனக்கு யாரும் கொடுக்கல. நீ பெரிய உத்தமி, நாங்க எதுவும் பேச கூடாது. Oh my god, வாழ்க்கையில உன் புருஷனை தவிர வேற யாரையுமே ரூட் விடலன்னு சொல்ற. What shit are you talking, மீரா? ப்ராப்ளம்னா உடனே உன் தம்பி என் அஃபேர்ஸ பத்தி எப்படி சொன்னானோ நாங்க லவ் பண்ணும்போது உன் அஃபேர்ஸ பத்தி என்கிட்ட சொல்லிருக்காமா. ஃபோன் ஸ்பீக்கர்லலாம் இல்லல்ல. ஆஃப்டர் 9 years of marriage உன் புருஷன் இதெல்லாம் கேட்டா லைஃப் ஸ்பாயில் ஆயிடாது? You bloody shut your nonsense, மீரா. யா ரைட். உன் விஷயம்னா உடனே ஷட்டு அப்பெல்லாம் வருதோ? எனிவே ஜஸ்ட் டோன்ட் கால் மீ அகேன். என்ன புவி? ஏய், வாட் அபௌட் டின்னர்? எனக்கு என்னடி தெரியும்? ஏய், உன் கல்யாணத்துக்கு தாண்டி வந்திருக்கோம். எதுக்கு இப்படி எரிஞ்சு விழற? ப்ளவுஸ் ஃபிட்டிங் இன்னும் செட் ஆகலையா என்ன? ஈவினிங்ல இருந்து இரிட்டேஷன்லயே இருக்க. உனக்கு என்ன வேணும் புவி? டின்னர். சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. பில்லை நான் கட்டிக்கிறேன், சரியா? ஓகே. அம்மோ, மேரேஜ் எதுக்கு கேன்சல் பண்ணீங்க டாடி? பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னா அவளுக்கு தைரியம் சொல்லி நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்றவன் தாம்மா புருஷன். அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டு அவமானப்படுத்துறவன் இல்லம்மா. கல்யாண் இஸ் நாட் லைக் தட், யூ நோ டாட். அவனுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. அவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கல்யாண் பிளேஸ்ல யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. அப்ப அவனையே ஏன் கட்டிக்கணும்? இங்க பாரமோ, ஒரு நாள் நீ கல்யாணம் கூட்டிட்டு வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நான் இவரை தான் கட்டிப்பேன்னு சொன்னேன். ஆனா நீ மட்டும்தான் லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்ப தெரியுதுமா. மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சுதீர் நினைச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா டாடி? லவ் பண்றப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் லைஃப் லாங் இருக்குமா இல்லையான்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா கல்யாண் கூட மட்டும் என்னால லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க முடியும்னு நம்பிக்கை வந்தப்புறமா தான் நான் கல்யாணம் அக்செப்ட் பண்ணேன் டாடி. ஆனா இப்ப கல்யாணம் உன் நம்பிக்கையை காப்பாத்தலையேம்மா. போன்லாம் அப்புறம் பேசிக்கலாம். யோ, யாரியா நீங்க? எடுத்துப்பட வீட்டுக்குள்ள வரீங்க? எங்க சுதீர் சாருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, குடும்பத்துல ஒருத்தரும் சுதீரா? சுதீர் யாரு? டாடி ஹலோ. யோ, யாரியா நீங்க? எங்க சார் மட்டும் கண்ணை திறக்கல, உங்க எல்லாரையும் இங்கேயே போட்டு புதைச்சிருவோம். டாடி டாடி ஹலோ. ஏய், யாரா போன்ல? யாரா இருந்தா உங்களுக்கு ராகுல்? என்ன? உங்க சுதீர் எங்க அக்கா எவ்வளவு டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா? அவனால எங்க அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு எங்களுக்கு தான் தெரியும். பெருசா பேச வந்துட்டீங்க. என்னடா எங்க சுதீர் சார் அவன் இவன் பேசிட்டு இருக்க? பேசுற வாயை பொளந்துருவான் அவனை. இப்ப நீங்க இங்க இருந்து போல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னது? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியா? என் பையனை எதுக்கு அடிக்கிறீங்க? பார்க்கலாம். அவனை விட்டுருங்க. ஒன்னு அடியில அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. எங்க சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் இப்படி பண்றீங்க? ஹலோ. நான் தான் பேசுறேன், சுதீரோட அப்பன். அங்கிள் ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. என் பசங்கள்லாம் உன் வீட்டில் தான் இருக்காங்க. ப்ளீஸ் அவங்க யாரையும் எதுவும் செய்யாதீங்க. நான் இப்ப நேரா உங்ககிட்ட தான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும் என்ன பனிஷ் பண்ணுங்க. என்ன யாரை ஏமாத்தலான்னு பாக்குற? ஐயோ, நான் போயெல்லாம் சொல்ல அங்கிள். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. யாரோ ஆபீசருங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? இப்பெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஆமா, யாரா அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆபீசரு? எனக்கு என்ன தெரியுமாமா, உங்களை
உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க, உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க. வரேன்னு சொல்லு போடா. சரி மாமா. ஏய் மீரா, என் பையனை ஏமாத்தின மாதிரி என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது. எங்க யாரோ ஆபீசருங்களா உங்களை வெளிய வர சொல்லி சத்தம் போடுறாங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் என்னதாண்டி ஆச்சு உங்களுக்கு? போன் பேசிட்டு இருக்கேன்ல, பார்த்தா தெரியல? அந்த பொண்ண போன்ல கொடுங்க போன. நல்லா நாக்க புடிங்கிற மாதிரி கேளு. ஏண்டி என் பையனை கொல்ல பாத்தியே, அவன் என்னடி பாவம் பண்ணா? ஆண்டி ப்ளீஸ், அங்கிளுக்கு தான் நான் யாருன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, 2-3 வாட்டி பார்த்திருக்கோம். நீங்களும் இதை நம்புறீங்களா? உன் மேல நம்பிக்கை இல்லாம தாண்டி என் பையனே சாக போனான். நீ பண்ணதெல்லாம் கேட்டு என் மனசே உடைஞ்சு போச்சு. உசுருக்கு உசுரா உன்னை காதலிச்சான். அவனுக்கு எப்படி இருக்கும்டி? ஐம் so sorry ஆண்டி. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதீர் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சுட்டேனே தவிர அவனுக்கு துரோகம் பண்ணல. உன்கிட்ட இருந்து மட்டும் இல்லடி, எங்க கிட்ட இருந்து பிரிக்க பார்த்த. என் பையனுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. நான் எவ்வளவு வேதனை படுறேன்னு உனக்கு இப்ப புரியாது. ஒரு தாயா நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சுதீர் பண்ண காரியத்தால ஒரு பொண்ணா நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உங்களுக்கு புரியல ஆண்டி. பரவாயில்ல ஆண்டி, சுதீர் சீக்கிரம் குணமாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதை நான் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லல, ஒரு தாயோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டதால சொல்றேன். ஹலோ மீரா, எது வரைக்கும் வந்திருக்கம்மா? சார், ரிங் ரோடு வரைக்கும் வந்திருக்கேன். 1 minute மீரா. சார், இப்போ வாங்கின ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கும் கோர்ட்டுக்கும் சேர்த்து 2 காப்பீஸ் எடுத்துருங்க. ஓகே சார். மீரா சார் சொல்லுங்க. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. we have a bad news. சார், இப்பதான் விக்ரம் ஃபோன் பண்ணாரு. சுதீர் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கானா. ஆனா கொஞ்சமா சுயநினைவு திரும்பி இருக்கு. எஸ் ஆர் நோ மட்டும்தான் அவனால சொல்ல முடியும்னு சொன்னாரு. இந்த சிச்சுவேஷன்ல அவன் என்ன சொன்னாலும் அது மரண வாக்குமூலம். ஆக்சுவலி இப்போ இவனை மாதிரி ஆளெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. ஆனா உனக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னா அவன் உயிரோட இருக்கணும்னு வேண்டிக்கம்மா. சார், சுதீரோட அப்பா எங்க வீட்டுக்கு அவங்களோட ஆளுங்களை அமுச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார், என் தம்பியை கூட அடிச்சிட்டாங்க சார் அவங்க. டோன்ட் வரிமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ மீரா. கிரண், நீயா? ஐயோ ஓகே நவ? எதுவும் ஆகலல உனக்கு? சுதீரோட அப்பா என்னை அடிச்சு போட்டாரு. நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என் போனை புடுங்கி வச்சுட்டாரு. கொஞ்சம் சத்தமா பேசுடா, எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. இதுக்கு மேல சத்தமா பேச முடியாது. நான் சொல்றத கவனமா கேளு. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் போன் வாங்கி பேசிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே மீடியாக்காரங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. சுதீரோட அப்பா அவங்ககிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல, ஆனா பிரச்சனை பெருசுன்னு மட்டும் தெரியுது. எல்லாம் போச்சு. இனி இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுதீர் ஜெயிச்சிட்டான். மீரா, யாரோ வர மாதிரி இருக்கு. நான் போனை வச்சிடுறேன். பாய். ஹலோ ஹலோ மீரா, சொன்னலடி அவ ஸ்டூபிட். தெரியும்டா உனக்கு கோவம் வந்துச்சுன்னு. கல்யாண் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். ஐ அம் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர்டா. என்ன நடந்தாலும் சரி, ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ. ஓகேவா? சே சம்திங். கல்யாண் கால் பண்ணனா? என்ன சொன்னா? எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இன்ஸ்டா போஸ்டை ரிமூவ் பண்ண வச்சதுக்கு சீரியஸ் ஆயிட்டான். என்னையே வேணான்றப்போ இதெல்லாம் எதுக்கு அவனுக்கு? அப்படிலாம் இல்ல, கல்யாணம் அந்த மாதிரி. சாக்ஷி, இனி இந்த டாபிக் வேண்டாம். ஐ நோ இட்ஸ் ஓவர். ஏய், டிவில நியூஸ் வருது. பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. சுதீரையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்கடி. அம்மா அம்மா, வால்யூம் வை. பிரபல அரசியல் தலைவரின் மகனை ஏமாற்றிய பெண்மணி. காதல் நாடகத்தில் காதலனை கைவிட்ட காதலி. நம்ப வைத்து கழுத்தறுத்த காதலி. சாவின் பிடியில் காதலன். நம்பிக்கை துரோகத்திற்கு மறுபெயர் காதல். உயிருக்குயிராய் காதலித்தவனை ஏமாற்றிய காதலி.
எல்லாம் எப்படி எனக்கு பிள்ளையா வந்து பிறந்த? சீச்சி, பணத்துக்காக இவ்வளவு கேவலமா அவன் நடந்துக்குவேன்? எனக்கே வெக்கமா இருக்கு. உன்னை என் வயித்துல சுமந்த பாவத்துக்கு நான் ஒரேடியா தூக்குல தொங்கி சாவலாண்டி. ஏன்க்கா இப்படி பண்ண? உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாலே என் மான மரியாதை எல்லாம் போச்சு. தேங்க் காட். கல்யாணத்துக்கு முன்னாடி உன் சீப் கேரக்டர் தெரிஞ்சிருச்சு. இப்ப சுதீர் இவனுக்கு முன்னாடி எத்தனை பேரோ? உன் கூட எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன், நினைக்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. உனக்காக ஹாஸ்பிடல்லாம் போய் அடி வாங்கின பாரு. சீ, நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. ரெண்டுங்கிற வார்த்தைக்கே அர்த்தமில்லாம பண்ணிட்ட நீ சொன்னதெல்லாம் நம்பலாம் பாரு. இந்த தரித்திரம் பிடிச்சவளுக்கு என் மகன் தான் கிடைச்சானா? எங்களுக்கு வந்து வாச்சது பாரு. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கதை தெரிஞ்சது, இல்லனா என் தம்பி வாழ்க்கை நாசமாயிருக்கும். நீ வேணா வானம் கட்டி உயிரோட இருக்கலாம். நாங்க இந்த வீட்டை விட்டோ ஊரை விட்டோ ஓடணும், இல்லன்னா விஷத்தை குடிச்சு சாகணும். என் பொண்ணா இருந்தா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. இப்படி பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா நீ பொறுத்த. ஹலோ சார். மீரா, குட் நியூஸ். நீ வீட்டுக்கு திரும்பி போலாமா? வாட்? ஆமாம்மா, உனக்கு எல்லா விஷயத்தையும் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். நீ இப்ப ஹைதராபாத் வர வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். ஹலோ அம்மு. டாடி, ஏசிபி சார் வீட்டுக்கு திரும்பி போமான்னு சொல்லிட்டாரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் டாடி. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடந்திருக்குமா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் பொண்ணு இப்படிப்பட்டவனையா லவ் பண்ணான்னு வேதனைப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றேம்மா, யூ மேட் அ ரைட் சாய்ஸ் அம்மு. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு மாப்பிள்ளையவே கேளு. என்ன சொல்றீங்க டாடி? மாமா இங்க கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ. ஐ எம் so sorry மீரா. டாடி என்ன உன்கிட்ட என்னமோ கேட்க சொல்றாரு? மீரா, ரிலாக்ஸ். I'll explain you. என்கிட்ட நீ விஷயத்த சொன்னப்போ எனக்கு நிஜமா உன் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சாக்ஷிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஸ்டாகிராமில் அவன் போஸ்ட் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் ரிமூவ் பண்ண வச்சிட்டதுனால நான் அவன் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தேன். அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொஃபைல்ஸையும் செக் பண்ணேன். லக்கிலி இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட ப்ரொஃபைலில் நேற்று இவனுங்க எல்லாரும் சேர்ந்து சுதீரோட ஃபார்ம் ஹவுஸில் பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவால தான் அவன் என்கிட்ட மாட்டினான். நேற்று ஃபார்ம் ஹவுஸில் பார்ட்டியில் இருந்த சுதீர் அதே டைமில் எப்படி உன் கூட 4th anniversary-யை செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியும்? அப்போ அந்த வீடியோ இப்போ கிடைக்குமா? அவனுங்க ஆல்கஹாலோட சேர்த்து ட்ரக்ஸும் கன்சியூம் பண்ணது அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் அதை பார்த்த உடனே நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இம்மீடியட்டா சுதீரோட ஃபாதரை அவங்க மீட் பண்ணாங்க. மாமா, யாரோ ஆபீசருங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? ஆமா, யாரா அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆபீசரு? எனக்கு என்ன தெரியும் மாமா, உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க, உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க. எங்க யாரோ ஆபீசருங்களா உங்களை வெளியே வர சொல்லி சத்தம் போடுறாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம போற போக்குல மீடியாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஆபீசர்ஸ் அங்க போன அதே டைமுக்கு மீடியாவும் வந்ததுனால சுதீரோட அப்பாக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. சுதீர் ஊர்லயே இல்ல, பிசினஸ் விஷயமா மும்பை போயிருந்தான், இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்தான்னு பப்ளிக்கா பொய் சொல்லிட்டாரு. அதான் நமக்கு பிளஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றத கவனமா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே மீடியாக்காரங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. சுதீரோட அப்பா அவங்ககிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல, ஆனா பிரச்சனை பெருசுன்னு மட்டும் தெரியுது. சுதீர் ஊர்லயே இல்லாதப்போ அவனோட பிளாட்ல அவன் 4th anniversary எப்படி நடந்திருக்கும்? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ ரவுடிங்க உங்க வீட்டுல இருந்ததுனால நான் சுதீரோட அப்பா கிட்ட பேசினேன். உன் மேல போட்ட 420 கேஸ் பெருசா இல்ல அவர் பையன் மேல போட்ட ட்ரக்ஸ் கேஸ் பெருசா? ட்ரக்ஸ் கேஸ்னா மினிமம் 7 வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே உன் மேல போட்ட 420 கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. அது விஷயம். உன்னை வேணான்னு நான் விட்டுட்டு போலடா, கோவத்துல விட்டுட்டு போயிட்டேன். என்கிட்ட இந்த விஷயத்த நீ மறைச்சேன்னு தான் ஃபீல் பண்ணேன். நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சுதானே நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஹைதராபாத் கிளம்பி போனேன். நீ என்ன பண்ண சொல்ற? உன் அக்கா கிட்ட பேசினதும் இருந்த ஹோப் எல்லாம் போயிடுச்சு கல்யாண்.
உன் மேல பயங்கர கோவம் வந்துச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க பாரு மீரா, சுதீரை பத்தி நீயே என்கிட்ட டைரக்டா சொன்ன. ஆனா அதே வேற யாராவது மூலமா எனக்கு தெரிஞ்சிருந்தா, அதனாலதான் உன் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு. அதே மாதிரி நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் 3வது ஆள் மூலமா நம்ம ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. நாமளே சொல்லிடணும். அப்பதான் நமக்கு மரியாதை. அதனாலதான் நான் உன்கிட்ட சாரி கேட்டேன். அப்போ அம்மா, அக்கா, ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி? அதுவா, ராமருக்கு சீதைய பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட அக்னி பரீட்சை வச்சாரு. எதுக்கு? சொசைட்டிக்காக. ஆனாலும் சொசைட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல. மறுபடியும் சீதைய காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சோ சொசைட்டிக்கு நாக்குல நரம்பு இல்ல. ஐ லவ் யூ கல்யாண். ஐ ரியலி ரியலி லவ் யூ. நீ எங்க என்னை விட்டு விலகிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் பேபி. மாமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. போதும்மா, போதும் போதும். இதோட இந்த சோக கதையை விட்டுருவோம். சரி, நாளைக்கு சங்கீத்துக்கு என்ன போட்டுக்கிறது? அர்மானியா, மானியவாரா? எனக்கு நீ பாக்ஸ் எல்லாம் வந்தா கூட ஓகேடா. ஐ லவ் யூ அண்ட் ஐ ரியலி ரியலி கான்ட் லிவ் வித்அவுட் யூ. நோ, ஐ லவ் யூ மோர். ஹலோ சார். அம்மா மீரா, அப்போ உங்ககிட்ட சரியா என்னால் பேச முடியலம்மா. இப்போ எஸ்ஐ விக்ரம் கூட லைன்ல இருக்காரு. அவரும் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஆல்ரைட் சார். சாரி மீரா, கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசி ஆகணும். அதனால தான் உங்ககிட்டயும் அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. டெல் மீ ஒன் திங், நேத்து அவங்க கூட நீங்கள் இல்லைல்ல? இல்ல சார், அதை தானே நான் முதல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். We got an information from a source. நேத்து நைட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த பார்ட்டில அவன் இருந்திருக்கான். வீடியோ ஃபுட்டேஜஸ் கூட எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பார்ட்டில ட்ரக்ஸ் கூட சப்ளை பண்ணிருக்காங்க. சுதீர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. Then it means he was not with me, right? Yeah, yes. நீங்க நேத்து அவன் கூட இல்லைங்கிறது ப்ரூவ் ஆனா அவன் ட்ரக்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குறைஞ்சது 7ல இருந்து 10 வருஷம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதனாலதான் மீரா உங்களை நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். இவன் என்ன இப்ப கால் பண்ற? எனக்கு என்னம்மா? சுதீர் கிட்ட இருந்து கால் வருது சார். கால் மேட்ச் பண்ணுமா? நாங்க லைன்ல இருக்கோம் தெரியுமா? ஓகே சார். ஹாய் மீரா, தேங்க்யூ. என் கால் அட்டன் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐ எம் ஸோ சாரி. நேற்று ராத்திரி நீ என் கூட தான் இருந்தேன்னு 4th இயர் லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோன்னு என்கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டாக நீ வாங்கிக்கிட்டேன்னு எல்லாம் நான் தான் கிரியேட் பண்ணேன். நீ எனக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மீரா. நான் உன்னை மன்னிக்கணுமா? ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர் மீரா. ஃபேவரா? உனக்கா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அந்த கடவுளால கூட என்னை காப்பாற்ற முடியாது மீரா. சரி, அதுக்கு தயவு செஞ்சு நேத்து நீ என் கூட தான் இருந்தேன்னு ஒத்துக்கு மீரா. வாட்? நான் ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டியிருக்கேன். அதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா நேத்து நம்ம 2 பேரும் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அந்த கேஸ்ல இருந்து நான் தப்பிக்க முடியும். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து ப்ளீஸ். யாரு அந்த புள்ளைய போன்ல? ஆமாப்பா. குரா, நான் பேசுறேன். அம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை. ஆனாலும் கேட்கறேன், எங்களை மன்னிச்சு என் பையனை காப்பாத்துமா. உங்க குடும்பத்துல அத்தனை பேர் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேம்மா. என் பையனை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ இந்த தியாகத்தை பண்ணேன்னு நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்றேம்மா. என் பையனை காப்பாத்துமா. நீங்க சொல்றது கரெக்ட் அங்கிள். என்கிட்ட ஹெல்ப் கேக்குற அருகதை உங்க 2 பேருக்கும் இல்ல. You both go to hell. மீரா 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 ப்ளீஸ் மீரா, என்னை காப்பாத்து மீரா. தருதல பசங்களோட சேர்ந்து ட்ரக்ஸ் தண்ணின்னு ஆட்டம் போட்டுட்டு இப்ப சூசைட் நாடகம் தர. இல்லப்பா, நீ எல்லாம் எப்பட உருப்பட போற? எப்ப உருப்பட போற? எல்லாம் பெத்ததுக்கு நான் தான சாவணும். நீ சூசைட் எதுக்குடா பண்ணணும்? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நானே கொண்டுப்பட்டான். The whole conversation is recorded, sir. உங்க வேலை ஈஸியா முடிஞ்சது. மீரா, என்னம்மா சொன்ன அவர்கிட்ட?
யூ போத்து சாரி சார், என்னால அது மாதிரிலாம் உங்ககிட்ட பேச முடியாது. நல்லா பேசுறேம்மா. ஹலோ ராகுல், அக்கா. அப்பா சொன்னாருடா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? என்ன பண்ணணும் சொல்லு. அந்த டெய்லர் அக்காவுக்கு ஒரு 5000 கொடுக்கணும். நீ போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறியா? இந்நேரத்துலயா? எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துருடா, கொஞ்சம் அர்ஜென்ட். அவங்க பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். சரி போறேன். हे पूजा, संगीत के लिए दारू मंगवाऊं या दारू का नदी बह रहा हूँ? हे मेरा इस बैग, हे मेरा इस बैग, बैग बैग मेरा इस बैग, मेरा इस बैग, मेरा इस बैग. ஏ சாக்ஷி, உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம கிரணை பிக்கப் பண்ணிட்டு விஜயவாடா போலாம். ஓகே சரிடி. ஆயிரம் இன்பம் சேர சுற்றமோ நல்லோரே, ஒற்றையாய் நீயும் நின்றால் தோழனோ கண்ணீரே. நாளொரு பிம்பம் ஏந்தி உள்ளதோ துன்பங்கள், பாதையோ காலம் போல என்றுமே ஒன்றில்லை. வாழ்விலே காணும் பக்கங்கள் இதுவே தானா? இதை கொண்டே வெயில் என்றோ நிழல் என்றோ அர்த்தம் தெரியும் இங்கே. நெஞ்சிலே திண்ணம் உண்டென்றால் அதுவே போதும். பயம் இங்கே பயம் கொண்டு